குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறதா புதுசாக தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு டாப்பிக்கு. அந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் லாஜிக்கல் ரீசனிங்கிறது வந்து தமிழில் தர்க்க காரணவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் ஒரு 6 டாபிக்ஸ் கவர் ஆகுது. கடிகாரம், ஒத்தத்தன்மை, உறவு முறை, திசைகள், நாட்காட்டி, இருக்கை அமைப்பு அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒரு 6 டாபிக் கவர் ஆகுது. ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் கவர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 2 டாபிக் கூட நீங்கள் கவர் பண்ணலாம், ஈஸியாகவே இருக்கும். இதில் அந்த கடிகாரம் அப்படிங்கிறது தான் மேற்பொருந்துதல், அப்புறம் நேர்கோடு, அப்புறம் செங்கோணத்தை எத்தனை முறை அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான கொஷின்ஸ் கேட்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு மணி முள்ளும் நிமிடம் முள்ளும் எத்தனை முறை மேற்பொருந்தும், இல்லாட்டி ஒரு நாளைக்கு மணி முள்ளும் நிமிடம் முள்ளும் எத்தனை முறை வந்து நேர்கோட்டில் அமையும், அப்படி நேர் எதிரே அமையும் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லாட்டி எத்தனை முறை வந்து செங்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து அடிக்கடி வந்து டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கேள்விகளாக இருந்துட்டு இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ மேற்பொருந்துதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமுள்ளும் நிமிடம் முள்ளும். மணிமுள்ளுங்கிறது ஒன்றும் கிடையாது, இந்த சின்னதாக இருக்கும் இல்லையா, எத்தனை மணின்னு காட்டுறது. நிமிடம் முள் அப்படிங்கிறது பெருசாக இருக்கிறது தான் நிமிடம் முள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்பொருந்துறது அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அதாவது ஒன்று மேலே ஒன்று பொருந்திருக்கிறது தான் மேற்பொருந்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சின்ன முள் மேலே பெரிய முள் இருக்கிறது. இப்போ இந்த படத்தில் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, ஸோ இதே மாதிரி தான். ஸோ இதுதான் கடிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த சின்ன முள் மேலே பெரிய முள் அப்படி இருக்கிறது தான் மேற்பொருந்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி ஒன்றை ஒன்று தொட்டுட்டு போகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ உதாரணத்துக்கு 1 to 2 மணி, 1 மணிக்கும் 2 மணிக்கும் பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் எத்தனை முறை மேற்பொருந்தும் அப்படின்னு கேட்கலாம். அது இல்லாட்டி எத்தனை முறை ஒன்றை ஒன்று தொட்டு சொல்லணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு முறை தான் ஆக்சுவலாக. நான் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை தான் பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் தொட்டு சொல்லும், இல்லாட்டி மேற்பொருந்தும். 1 to 2 மணி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 5. அதே மாதிரி 2 to 3 மணி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 10. 3 to 4 மணி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 3 15. அப்படி அது மேலேயே மேற்பொருந்தி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை மேற்பொருந்தும், 12 மணி நேரத்துக்கு 11 முறை மேற்பொருந்தும். ஏங்க 12 மணி நேரத்துக்கு 12 முறை தானே மேற்பொருந்தணும், என்ன 11 முறை தான் மேற்பொருந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த 11 to 1 மணி, இந்த 11 to 1 மணி ஆக்சுவலாக 2 மணி நேரம். ஆனால் மேற்பொருந்துறது பார்த்தீங்க அப்படின்னா 12 மணிக்கு தான் மேற்பொருந்தும், சின்ன முள்ளும் பெரிய முள்ளும். மற்ற நேரத்தில் மேற்பொருந்தாது. ஸோ 2 மணி நேரத்துக்கு ஒரே ஒரு வாட்டி தான் மேற்பொருந்தது. அதனால தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா 12 மணி நேரத்துக்கு வெறும் 11 முறை மேற்பொருந்தது. ஸோ ஒரு நாளில் பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் எத்தனை முறை மேற்பொருந்தும், இல்லாட்டி மணி முள்ளும் நிமிடம் முள்ளும் எத்தனை முறை மேற்பொருந்தும் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கொஸ்டின் வந்து 22 முறை மேற்பொருந்தும். இதுதான் உங்களுக்கு ஆன்சராக அமையும். ஸோ இதை நீங்கள் வந்து லாஜிக்கலாக படிக்கிறதாலும் படிச்சுக்கலாம், இல்லை டேரெக்டாக மனப்பாடம் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் இதுதான் வரப்போகுது. 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை, 12 மணி நேரத்துக்கு 11 முறை, 24 மணி நேரத்துக்கு 22 முறை. இதுவே 11 to 1 மணி இப்படி ஸ்பெசிஃபிக்காக கூட கொஸ்டின் கேட்பாங்க சில நேரங்களில். இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் அடிக்கடி கேட்கப்பட்டிருக்கு. 11 to 1 மணி வரைக்கும் எத்தனை முறை மணி முள்ளும் நிமிடம் முள்ளும் மேற்பொருந்திருக்கு, இல்லாட்டி ஒன்றை ஒன்று தொட்டு செல்லும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை தான் மேற்பொருந்தி இருக்குன்றது ஆன்சர். இதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மணி முள்ளும் நிமிடம் முள்ளும் ஒன்றுக்கொன்று நேர் எதிரே எப்போது அமையும் கேட்பாங்க, இல்லாட்டி 180 டிகிரி கோணத்தை எப்போது ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு நாளில் எத்தனை முறை 180 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டாங்கன்னா சேம் ஆன்சர் தான் உங்களுக்கு. இங்கே மேற்பொருந்துதல்ல என்ன ஆன்சர் படிச்சிங்களோ சேம் ஆன்சர் தான் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நேர்கோடு அப்படின்னு கேட்டாலும் அதே ஆன்சர் தான் உங்களுக்கு வரும். ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் பாயிண்ட் தான். இங்கே மேற்பொருந்துறப்ப எப்படி 11 to 1 மணி வரைக்கும் மேற்பொருந்தும் போது ஒரே ஒரு முறை மேற்பொருந்துச்சோ, நேர்கோட்டில் அமையும் போது அல்லது நேர் எதிரே அமையும் போதும் அதே மாதிரி 5 to 7 மணி இந்த கான்செப்ட் இருக்குது. இந்த 5 to 7 மணின்ற 2 மணி நேரத்தில் ஒரே ஒரு முறை தான் இந்த பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் ஒன்றுக்கொன்று நேர் எதிரே. இங்கே உங்களுக்கு படம் வரைஞ்சி காமிச்சிருக்கீங்க பாருங்க, 6 மணி. ஸோ இந்த 6 மணி அப்போ உங்களுக்கு வந்து பெரிய முள் மேலே இருக்கும், சின்ன முள் கீழே இருக்கும், ஒன்றுக்கொன்று நேர் எதிரே அப்படி அமையும். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எப்போல்லாம் ஒன்றுக்கொன்று நேர் எதிரே அமையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 12 மணி எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 மணிங்கிறதும் சேம் கான்செப்ட் தான். ஸோ 12 மணிங்கிறது ஒன்றுக்கொன்று மேற் பொருந்திடும். இதுவே 6 மணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நேர் எதிரே அமையுது. இதே மாதிரி 1 35, 2 40, 3 45, 4 50. ஸோ இது மாதிரி 5 55. ஸோ இந்த மாதிரி 5 to 6 மணிக்கு இடையில ஒன்றுக்கொன்று எப்போது நேர்கோடாக அமையும், இல்லாட்டி நேர் எதிரே அமையும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இதுதான் உங்களுக்கு ஆன்சராக அமையும். இது எப்படி சொல்ல வராங்க அப்படின்னாக்கா ஒன்றுக்கு ஒன்று அப்படியே டேரெக்டாக வந்து அச்சு குசுறாமல் ஒரு குச்சியை நேராக வச்ச மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நேர்கோடு அப்படின்ற கான்செப்ட். அதாவது 180 டிகிரி கோணத்தை அது வந்து ஏற்படுத்தணும். அப்போ தான் வந்து என்னது, அதாவது ஒரு வட்டம் எடுத்துக்கோங்க, ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. ஒரு சர்க்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக 360 டிகிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ 360 டிகிரி சொல்லுவாங்க. இந்த 360 டிகிரியை 2ஆக பிரிக்கிறீங்க. ஸோ 2ஆக பிரிக்கிறீங்க அப்படின்னா 180 டிகிரி எந்த பக்கத்து லெஃப்ட்டில், 180 டிகிரி ரைட்டில் வரும். ஸோ சேம் கான்செப்ட் தான்.
ஸோ ஒரு வட்டத்தை இப்படியும் பிரிக்கலாம், இப்படியும் பிரிக்கலாம், இப்படியும் பிரிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எத்தனை விதமாக பிரிக்கலாம், ஓகேங்களா? ஸோ 320 டிகிரியை அப்போ எத்தனை விதமாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ அத்தனை மாதிரி எனது எந்த பக்கத்து பிரித்தாலும் ஒன்றுக்கு ஒன்று நேர்கோடாக எப்போ அமையுங்கிறதா கான்செப்ட். ஸோ இதை நீங்கள் எப்படி படிக்கிறதா படிச்சுக்கலாம், இல்லை டேரெக்டாக மனப்பாடம் பண்ணலாம். ஸோ ஒரு மணி முள்ளும் நிமிடம் முள்ளும் 1 மணி நேரத்திற்கு எப்போ வந்து நேர்கோட்டில் அமையும்னா 1 மணி நேரத்துக்கு 1 முறை நேர்கோட்டில் அமையும், 12 மணி நேரத்துக்கு 11 முறை, 24 மணி நேரம் அதாவது ஒரு நாளைக்கு 22 முறை. அதுவே 11 to 1 மணிங்கிறது வந்து அங்கே மேல் பொருந்ததில்லை. இதுவே நேர்கோட்டில் பார்த்தீங்கன்னா 5 to 7 மணின்னு ஸ்பெசிஃபிக்காகவே கேட்பாங்க. 5 to 7 மணியின் போது எப்போது மணி முள்ளும் நிமிடம் முள்ளும் ஒன்றுக்கொன்று நேர் எதிரே அமையும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு முறை தான் ஆன்சர். அங்கே எப்படி 11 to 1 மணிக்கு ஒரு முறை ஆன்சர் படித்தோமோ அதே மாதிரி 5 to 7 மணிக்கு என்னது இங்கே ஒரு முறை தான் ஆன்சர். இதை டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, மனப்படம் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா டக்குன்னு உங்களுக்கு ஆன்சர் அங்கே வந்து ஞாபகம் வந்துடும். நீங்கள் அந்த மாதிரி படம் போட்டு அதை வந்து ஞாபகம் வச்சு பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு கொஞ்சம் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா டேரெக்டாக நீங்கள் மனப்படம் பண்ணிடுங்க, அதுவும் பெட்டர் தான். ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்று, ஒரு நாளில் மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் ஒன்றுக்கொன்று எப்போது மேற்பொருந்தும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 22 முறை. ஒரு நாளில் மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் எப்போது ஒன்றுக்கொன்று நேர் எதிரே அமையும் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா அதுவும் என்ன தான் 22 முறை தான் ஆன்சர். சேம் கான்செப்டில் 11 to 1 மணி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு முறை. இதுவே 5 to 7 மணி கேட்டாங்கன்னாக்கா அதுவும் என்ன தான் ஒரு முறை நேர்கோட்டில் அமையும். இல்லாட்டி 180 டிகிரி எப்போது கோணத்தை ஏற்படுத்தும் இப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று எதிரெதிர் அமைகிறப்ப என்ன ஆகும், 180 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியும் கேள்வி கேட்கப்படும். ஸோ அப்படி கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணணும், எப்போது 180 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்கலாம். இப்போ வந்து உதாரணத்துக்கு 1 to 2 மணி எப்போது 180 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1:35 தான் ஆன்சராக இருக்கும். ஏன்னா அந்த டயத்தில் தான் பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் ஒன்றுக்கு ஒன்று நேர் எதிர அப்படியே வட்டத்தை ரெண்டாக பிரிக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கோணம். இதே மாதிரி செங்கோணம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. செங்கோணம்ன்ற கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேம் கான்செப்ட் தான். மேற்போதர் வந்து பார்த்தோம், அதே மாதிரி எதிரெதிரே அமைக்கும் கோணம் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது செங்கோணம். இது வந்து ஜீட்டோன்னு 90 டிகிரி கோணத்தை எப்போ ஏற்படுத்தும்? ஒன்றும் இல்லைங்க, அது வந்து இப்படி செங்கோணத்தை ஏற்படுத்தணும். உங்களுக்கு இப்படி இப்போ வரைஞ்சிங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒரு செங்கோணத்தை இப்படி ஏற்படுத்தும். அதாவது ஒரு 5 நிமிஷங்கிறது உங்களுக்கு 30 டிகிரின்றதான் கான்செப்ட். ஸோ வந்து 15 நிமிஷத்தில் எத்தனை டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும்னா 90 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும். 5 நிமிஷத்துக்கு 30 டிகிரி அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி பார்த்துங்க, ஒரு நிமிஷத்துக்கு 6 டிகிரி. ஒரு நிமிஷத்துக்கு 6 டிகிரி அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு 30 டிகிரி, 10 நிமிஷத்துக்கு 60 டிகிரி, 15 நிமிஷத்துக்கு 90 டிகிரி கோணத்தை இது ஏற்படுத்தும். ஸோ அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை வாட்டி 90 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும்? உதாரணத்துக்கு 1 to 2 மணின்னு எடுத்துக்கங்க. 1 to 2 மணிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை வரைனா 2 முறை. ஒரு மணி நேரத்துக்கு 2 முறை, ஓகேங்களா? 12 மணி நேரத்துக்கு 22 முறை, 24 மணி நேரத்துக்கு 44 முறை இது வந்து என்ன பண்ணும், செங்கோணத்தை ஏற்படுத்தும். ஸோ இது டேரெக்டாக மனப்பாடம் பண்ணுறதா இருந்தாலும் பெட்டர் தான். ஏன்னா உங்களுக்கு அங்கே போனவொடனே உங்களுக்கு டக்குன்னு வந்து ஞாபகம் வராது. ஸோ அதனால் டேரெக்டாக அதை மனப்பாடம் பண்ணுறது பெட்டர் தான், ஓகேங்களா? சூப்பர். ஸோ இதுதான் கடிகாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதுக்கப்புறம் கடிகாரத்தில் இடைப்பட்ட கோணம் 1:20 அப்படின்னு கேட்பாங்க. 1:20 மணி முள்ளுக்கும் நிமிட முள்ளுக்கும் இடைப்பட்ட கோணம் என்ன, அதே மாதிரி வந்து எதிர்கோணம் என்ன, இப்படிலாம் கொஷின்ஸ் வரும். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.